ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துருக்கிறார்ல, அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறுற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள். ஆமாம், வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்ததை நான் விவரிப்பேன். ஆண்டவர் உங்களை வைப்பார் சார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் சொல்கிறதுக்கு வைக்கல, சொன்னதை செஞ்சு காமிச்சார். சாலமோன் சொல்கிறார்ல, தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையினாலே சொன்னதை கைகளினாலே நிறைவேற்றிருக்கிறீன்னு சொன்னது போல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சாட்சி இருக்கும் சார். எனக்கு வார்த்தையினால் சொன்னதை என் தேவன் கரங்களினால், என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கும்படியாக அவர் செஞ்சிருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகாரின் அழுகுரலை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இல்லாத ஆகாரின் அழுகுரலை, அங்கலாய்ப்பை கேட்டவர் பிள்ளையாகிய உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்க மாட்டாரா? உங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியாமலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் அமைதி காக்கிறாரே என்றால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய அசைன்மெண்ட் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யாரும் அசைக்க முடியாத இடத்துல உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் சார். அவர் உங்களை கைவிட ரெடியாக இல்லை.